ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கண பகுதி பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 7ல இருந்து கடைசி வகுப்புல தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல இருந்து சிறப்பு பாயிரமும் நூன்மரபு குறித்த கருத்துக்களையும் பார்த்தோம். மாத்திரை அளவு, மெய்மயக்கம், சுட்டெழுத்துக்கள் என்ன, வினா எழுத்துக்கள் என்ன, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் முழுமையா பார்த்தோம். இப்ப அடுத்தது மொழி மரபு. முதல் இயல் நூன்மரபு பார்த்துட்டோம். அடுத்தது மொழி மரபு. நூன்மரபில் எழுத்துகளோட இலக்கணம் தான் நம்ம பார்த்தது. நூன்மரபில் கூறப்படுகின்ற எழுத்துக்களால் உண்டாகுவது மொழியாகும். மொழிக்கு வேறு பெயர் மொழி, சொல், கிளவி, வார்த்தை, பதம். மொழியின் வேறு பெயர்கள் சொல்லலாம். கிளவி, வார்த்தை, பதம் எது சொன்னாலும் மொழின்னு தான் பொருள். இது ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள். ஒரே பொருள் தான் பல சொற்கள். பழங்காலம் தொட்டு வழங்கி வரும் தனிமொழிகளையும் அவற்றின் இடையில் இருக்கும் எழுத்துக்களின் மரபையும் வகைப்படுத்தி கூறுவதுதான் மொழி மரபு. தனிமொழி மற்றும் எழுத்துக்களின் மரபை பற்றி கூறுறதுதான் இந்த மொழி மரபு. இதுல எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னா 49 நூற்பாக்களை உடையது. இதுல என்னென்ன செய்திகள்னா, நூன்மரபின் ஒளிவாக மொழிமரபில் கூறப்படும் சார்பெழுத்துகள் 3ன்னு பார்த்தோம். தொல்காப்பியர் கூறுபவர். மொழிகளின் வகைகள், எழுத்துகளின் இயக்கம், போலி எழுத்துகள், மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியாகும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆ பாகுபடுத்தியிருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். தனிமொழி குற்றியலிகரம். குற்றியலிகரம் நிற்றல் வேண்டும். யான் என் சினைமிசை உரையசை கிளவிக்கு ஆவையின் வருவும் மகரம் ஊர்ந்தே. முன்னிலை சொல் மியா அப்படிங்கிற சொல் அசை சொல்னு சொல்லுவோம். இது உரையாடலில் முன்னிலை சொல்லோடு சேர்ந்து வருவதுதான் மியா. நிலைமொழி ஒரு சொல்லா இருக்கிறத வருமொழி மியான்னு வரும். அச்சொல்லில் இடம்பெற்ற யா என்னும் உறுப்பாகிய எழுத்திற்கு முன் உள்ள மகரத்தின் மீது இகரம் ஏறி வரும். அவ்வுகரம் ஒரு மாத்திரையா ஒலிக்காம அரை மாத்திரையா ஒலிக்கும். அதுதான் அளவினதாக ஒலிக்கும் தன்மை கொண்டதான் குற்றியளவு. எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு எளிமையா புரியும். கேன் மியா சென் மியா. கேன் இது ஒரு முன்னிலை சொல். மியாங்கிறது அசை சொல். சரிங்களா? இந்த யா சொல்லில் இடம்பெற்றுள்ள யா என்னும் உறுப்பாகிய எழுத்திற்கு முன்னாடி என்ன இருக்கு? மகரம் இருக்கு. மா எழுத்து தானமா இருக்கு. மகரத்தின் மீது இகரம் ஏறி வரும். இப்ப இது சேர்த்து எழுதியிருக்காங்க. மா இகரம் ஏறிதான் மியா ஆகியிருக்கு. இந்த இகரம் ஒரு மாத்திரையா ஒலிக்காம அரை மாத்திரை அளவினதாதான் ஒலிக்கும். இந்த மாங் அதனாலதான் இத குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் சென்மியாவும். மியா என்கின்ற அசையாகிய தனிச்சொல்லில் வருவதால் இவ்வகரம் தனிமொழிக்கண் வரும் குற்றியலிகரம் ஆகும். புணர்மொழி குற்றியலிகரம். சரிங்களா? இது என்னதுன்னா தனிமொழி குற்றியலிகரம். இது குற்றியலிகரம் குற்றியலுகரம்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இது தனிமொழி குற்றியலிகரம். அடுத்தது புணர்மொழி குற்றியலிகரம். புணரியல் நிலையிடை குறுகளும் உரித்தே உணரக்கூறின் முன்னர் தோன்றும். சொற்கள் ஒன்றோடு ஒன்று அதான் புணரும் போது அவ்விடத்தில் தோன்றும் இகரம் குறுகி ஒலிக்கும். அதற்குரிய விதி பின்னாடி சொல்றோம். குற்றியலுகர புணரியல்ல என்ன விதிய? இகரம் குறுகி ஒலிக்குது. நாகு கூட்டல் யாது. இந்த நாகு இந்த ஊ என்னவா மாறுதான்? இகரமா மாறுதான். நாக்கு கூட்டல் ஊயி, அதுக்கப்புறம் யாது, அதுக்கப்புறம் நாகி யாது. இந்த கூ இக்கா மாறுது. ஊ மறைந்துடுது. அப்ப இக்கு. இந்த யாது ஊ ஈ அந்த இதுக்கு இந்த நூற்பா இருக்கு. இப்படி மாறுறதுக்கு உண்டான நூற்பா பின்னாடி. இதை சேர்த்து எழுதினோம்னா நாகி யாது. இந்த புணர்மொழி குற்றியலிகரம். அறுவகை குற்றியலுகரமும் நிலைமொழியாய் நிற்கும். ஆமா, ஏன்னா வரகு, காசு, பாடு இந்த மாதிரி முதல் எழுத்து குற்றியலுகரம் குசுபித்துப்புறல முடியும். குற்றியலுகரம் நிலைமொழியா இருக்கும். அச்சொற்களின் முன்னர் யகரத்தை யாது முதலாக உடைய வருமொழி புணரும். யாதான் முதல் எழுத்தா இருக்கும். அப்போது நிலைமொழியில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த காடு அந்த உகரம் இகரமா காடின்னு மாறும். அந்த இகரம் ஒரு மாத்திரையா ஒலிக்காம என்ன மாத்திரை? அரை மாத்திரையா ஒலிக்கும். 2 மொழிகள் புணர்வதால் உண்டாகும் இகரம். ஆதலால் இது புணர்மொழிக்கண் வரும் குற்றியலுகரம் சொல்றோம். புரியுதுங்களா? புணர்ச்சியில் உகரம் இகரமாக திரிவதான் தொல்காப்பியர் யகரம் தோன்றாது அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது தனிமொழி குற்றியலிகரம். நெட்டெழுத்து இம்பரும் தொடர்மொழி ஈற்றும் குற்றியல் உகரம் வல்லாறு ஊர்ந்தே. வல்லாறு 6 வகை குற்றியலிகரமும் உண்டு வரும். கசட தவற என்னும் வல்லின எழுத்துக்களோடு உகரம் கூடி நின்று ஒழிப்பது குற்றியலுகரம். இதுதான் குஸ்ருத்துபுர். அது நெட்டெழுத்தினை அடுத்தும் தொடர்மொழியின் இறுதியிலும் வெளிப்பட்டு தோன்றும். நெட்டெழுத்தினை அடுத்தும். இப்ப கா நெட்டெழுத்து, டு காடு, பாடு, இதெல்லாம் நெட்டெழுத்தினை தொடர்ந்து வந்தா குற்றியலுகரங்கள். பாருங்க, நெடிலை அடுத்த குற்றியலுகரம் மாடு. வன்தொடர் குற்றியலுகரம் தேக்கு, நமக்கு தெரியும் இதெல்லாம். மென்தொடர் குற்றியலுகரம் பஞ்சு, இடைத்தொடர் சால்பு, உயிர்த்தொடர் வரகு. இந்த இடை எழுத்து தான் பார்க்கணும், சரிங்களா? எழுத்தை தான் பார்க்கணும். வரகு, ஆயுதத்தொடர் எஃகு, சரிங்களா? நெடில் முதலான 6ம் தனிமொழிகள். எனவே இவற்றின் இறுதியில் வரும் உகரம் தனிமொழியில் வரும் குற்றியலுகரம் ஆகும். இறுதியில வர உகரம். 6 வகை குற்றியலுகரமும் ஈற்றயல் எழுத்து. ஈற்றயல் எழுத்துன்னா இந்த கூக்கு முன்னாடி இருக்கிற ராதான் ஈற்ற எழுத்துக்கு அயல் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஈற்றயல் எழுத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஈற்றயல் எழுத்தை கொண்டுதான் நம்ம அது என்ன குற்றியலுகரம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். புனர்மொழி குற்றியலுகரம். இடைப்படின் குறுகும் இடனுமார் உண்டே கடப்பாடு அறிந்த புணரியலான. சரிங்களா? குற்றியலுகரம் மேற்கூறப்பட்டதை போல் தனிமொழியிலும் வரும். என்ன பண்ணுது? தனிமொழியிலும் வரும். அத்துடன் 2 சொற்கள் புணர்கின்ற இடத்தில் தோன்றி ஒழிப்பதும் இருக்கு. அதன் புணர்ச்சி பற்றிய முறைமை குற்றியலுகர புணரியல்ல சொல்லப்படுது. செக்கு கணை, செக்கினது தடி, சுக்கு கோடு, சுக்கினது கிளை அப்படின்னு பொருளை கொடுக்குது. குற்றியலுகரம் நெடிலெடுத்தோடு சேர்ந்து வரும்னு பார்த்தோம். தனிமொழியிலும் வரும். அத்துடன் 2 சொற்கள் புணர்கின்ற இடத்தில் தோன்றி ஒழிப்பதும் இருக்கு. அதற்கு புணர்ச்சி முறை பற்றிய இதுக்கு உண்டான நூற்பா புணரியல்ல சொல்லப்பட்டிருக்கு. செக்கு கணை, செக்கினது தடி, சுக்கு கோடு, சுக்கினது கிளை. 2 மொழிகள் இதுலயே பார்க்கலாம். இந்த யூனிட்லயே நான் அந்த விளக்கம் அந்த அப்படியே வரிசையா பார்த்தோம்னா எளிமையா புரியும். 2 மொழிகள் புணரும் நிலையில் குற்றியலுகரம் தோன்றும். அவ்விடத்து உகரம் அரை மாத்திரை பெறும் அப்படின்னு சொல்றது இளம்பொருணர். நச்சினார்க்கினர் அரை மாத்திரையிலும் குறுகி ஒலிக்குங்கிறாரு. அந்த அரை மாத்திரையில இருந்துமே குறுகி ஒலிக்குங்கிறாரு. புனர்மொழி குற்றியலுகரம் மிகச்சில இடங்களில் மட்டுமே வெளிப்படும். நிலைமொழியின் ஈற்று இக்கு நின்று வருமொழியில் ககர வர்க்க முதன்மொழி வந்தால் மட்டுமே இவ்வுகரம் குறைந்து ஒலிக்கும். ககர வர்க்க முதன்மொழி வந்தால் மட்டுமே, அந்த ககர முதன்மொழியா காவரிசை சொற்கள் வந்தா மட்டும்தான் இவ்வுகரம் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்றது குறிப்பிடத்தக்கதா இருக்கு. தனிமொழியில் வரும் ஆயுதம். குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்தவள் ஆரன் மிசைத்தே. குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்தவள் ஆரன் மிசைத்தே. புள்ளி வலிவினை உடையதுதான் ஆயுத புள்ளி. அது குற்றெழுத்தினை அடுத்து வரும். உகர உயிரோடு கூடிய வல்லெழுத்து ஆரன் மேலதாயும் முன்னரும் வரும். இதுக்கு முன்னாடியும் வரும். இந்த குற்றியலுகர எழுத்துகளுக்கு முன்னாடியும் வரும். பாருங்க, எஃகு குற்றெழுத்தினை அடுத்து வருது. குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி வருது. கக்ஸ், எஃகுன்னா கூர்மை. கக்ஸு கால்பலம். கக்டு, அக்து இதெல்லாம் சுட்டு பெயர். கப்பு, கக்ரு, சரிங்களா? இது ஒரு வகை நிறம். கக்ருனா ஒரு வகை நிறம். இதெல்லாம் படிச்சுக்கலாமா? இதை கொடுத்து கூட பொருள் என்னன்னு கேட்டோம் நம்ம டிஆர்பியில. கக்ஸுனா கால்பலம், அது சுட்டு பெயரா தெரியும். எஃகு கூர்மை தெரியும். கக்ருனா ஒரு வகை நிறம். குற்றெழுத்துக்கும் குற்றியலுகர எழுத்துக்கும் இடையில் ஆயுதம் வரும் என்பது இதோட கருத்து. ஒரு மொழிக்கண் வருதலால் இது தனிமொழியில் வரும் ஆயுதம். புனர்மொழியில் வரும் ஆயுதம். ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும். ஈரியல் மருங்கினும் இசைமை தோன்றும். நிலைமொழி வருமொழிகளாய் சொற்கள் புணர்கின்ற இடத்தும் ஆயுத ஒளி தோன்றும். நிலைமொழி வருமொழிகளாய், நிலைத்து ஒரு மொழி ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுங்கன்னா முதல்ல நிற்கிறது நிலைமொழி. வருமொழினா அடுத்து. சொற்கள் புணர்கின்ற இடத்தும் ஆயுதம் வரும். பாருங்க, கல் கூட்டல் தீது நிலைமொழி வருமொழி. இந்த இடத்துலயும் புணர்கின்ற இடத்து கக்ரீது. லகரம் என்னவாயிருச்சு? ஆயுதம் ஆயிடுச்சு. தீ
நூற்பா இருக்கு. தீ வந்து ரியா மாறுறதுக்கு நூற்பா இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இருமொழிகள் புணரும் போது நிலைமொழி நீற்றெழுத்த ஆயுதமாக தெரிவதால் இது புணர்மொழி ஆயுதமாயிற்று. தனிமொழியில் ஆயுதம் 2 எழுத்துக்களின் நடுவில் மட்டுமே வரும். ஆமா, இது தனிமொழி. புணர்மொழியில் ஆயுதம் குற்றெழுத்தை அடுத்து பல எழுத்துகளுக்கு இடையில் வரும். புணர்மொழியில தனிமொழியில 2 எழுத்துக்களுக்கு நடுவுல தான் வரும். புணர்மொழியில குற்றெழுத்தை அடுத்து பல எழுத்துக்களுக்கு இடையிலும் வரும். பாருங்க, அக்கடியா, பக்குருளி, பக்ராலிசை, முக்தி. இது புணர்மொழி ஆயுதம். ஆயுதம் முழுமையாக ஒலிக்கும் இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உருவினும் இசையினும் அருகி தோன்றும் மொழிக்குறிப்பு எல்லாம் எழுத்தின் இயலா ஆயுதம் அக்கா காலையான. அரைமாத்திரை அளவினதாக ஒலிப்பதுதான் ஆயுதம். அது நிறத்தின் மிகுதியும் ஓசையின் மிகுதியும் குறிக்கின்ற போது தனக்குரிய அரைமாத்திரையிலும் மிகுந்து ஒலிக்கும். என்னது? நிறத்தின் மிகுதியும் ஓசையின் மிகுதியும் குறிக்கின்ற போது. அவ்விடத்தில் மாத்திரையின் மிகுதியை வெளிப்படுத்துவதற்காக ஆயுதம் ஒற்றலை விடை போல இரட்டித்து எழுத பெறாது. ஏன்னா மிகுந்து ஒலிக்கும் போது நம்ம ஒற்றலைப்படை வீரலப்படையெல்லாம் நீட்டித்து எழுதுவோம். இப்போ ஒற்றலைப்படையெல்லாம் 2 எழுத்து ஒட்டுக்கா போடுவோம். அங்கு அப்படின்னா 2 இங்கு போட்டு எழுதுவோம். அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கக்ரெனும் கல்லத ரத்தம் கக்ரெனும் தண்டோட்டு பெண்ணை. ஓசை வடிவினதான் வருது. ஆனா ஒற்றலை போட 2 எழுத்து வரல. அவ்வளவுதான் இதுக்கு வித்தியாசம். உரு இசை ஆகியவற்றின் மிகுதியை காட்ட ஆயுதம் ஒற்றலை போட இரட்டித்து எழுத பெறும். இதுவே தொல்காப்பியரின் செயலியல் விதியோடு மாறுபடாததாய் விளங்கும் என்பது நச்சினார்க்கினியர். ஆனா நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு? ஒற்றலடிப்படைய போல 2 போட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆயுதம் ஒற்றலடிப்பட இரட்டித்து எழுத பெறாதுன்னு சொல்றாங்க. அதுவே இங்க மென்ஷன் பண்ணி தொல்காப்பியர் இங்க நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாரு? தொல்காப்பியர் விதியோட மாறுபட்டு சொல்றாரு. வரும், ஒற்றலைப்படை மாதிரிதான் இரட்டித்து எழுதப்படும் அப்படின்னு சொல்றவர் யாரு? நச்சினார்க்கினியர். முக்கியமா தொல்காப்பியர் வராதுங்கிறது, ஒற்றலைப்பட வரும்னு சொல்றவர் யாரு? நச்சினார்க்கினியர். முக்கியம். கக்ரெனும் கல்லத ரத்தம் கக்ரெனும் தண்டோட்டு பெண்ணை. கக்ருன்னா நிறக்குறிப்பு, சுக்ரெனும்னா ஒலி குறிப்பு. சுக்ரெனும். சரிங்களா? நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் முறை. குன்றிசை மொழிவையின் நின்று இசை நிறைக்கும் நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்தே. நெட்டெழுத்து இம்பர் ஒத்த குற்றெழுத்தே. செயலில் வரும் சொற்கள் சில இடங்களில் அச்செயலுக்குரிய வாசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். அப்போது நெட்டெழுத்துக்கள் தத்தமக்குரிய இனமொத்த குற்றெழுத்துக்களை அருகில் பெற்று அவ்வாசையை நிறைவு செய்யும். நெட்டெழுத்துக்கள் வந்து அதோட குற்றெழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பெற்று ஓசையை நிறைவு செய்யும். பாருங்க, தனி நெடில் ஆ ஆ பக்கத்துல அதுக்குரிய குற்றெழுத்தை பிரிச்சு இ உ ஏ ஏ ஓ ஓ. உயிர்மெய் நெடில் பெரா அர் ரா, அதோட குற்றெழுத்து ஆதம். குறி தூ பேய் போய் போ. ஓக்கு ஓதன நெடிய குற்றெழுத்து, அதோட ஜோடி எழுத்து. சரிங்களா? இந்த மாதிரி குற்றெழுத்துக்களை பெற்று அந்த ஓசையை நிறைவு செய்யும். அதுதான் வந்து என்னது? நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும் முறை. அடுத்தது ஐ அவ் அளபெடுக்கும் முறை. ஐ அவ் என்னும் ஆயீர் எழுத்திற்கு இகர உகரம் இசை நிறைவு ஆகும். நமக்கு தெரியும் ஐ அவ் இன எழுத்து என்னதுன்னா ஐக்கு ஈயும் அவுக்கு ஊவும். இது இன எழுத்துக்களை பெறாத நெட்டெழுத்து. ஏன்னா இதுக்கு வந்து கூட ஜோடி எழுத்து இல்ல. அதுக்காக ஐக்கு வந்து ஐங்கிறதுனால இகரமும் அவுக்கு உகரமும் இன எழுத்துக்களாக என்று ஓசையை நிறைவு செய்து உரண செய்யி அவ்வு இனிச்சாலும். ஓரெழுத்து ஒரு மொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்னும் நெட்டெழுத்துக்கள் 7 தனித்து நின்று பொருள் தரும். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல அடங்கும். ஆ பசு, இது முக்கியமா. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள், ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னு கேட்டுருவாங்க. இதெல்லாம் முக்கியம். இலக்கணம் எல்லாமே எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. ஈனா ஓர் உயிர், ஊ தசை, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஔனா பூமி. இந்த எழுத்துக்களை கொடுத்து பொருள் கேட்டிருக்காங்க. இதை நல்லா படிச்சுக்கணும்.
குற்றெழுத்தின் தன்மை. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. குற்றெழுத்துக்கள் 5 தனித்து நின்று பொருளை தராது. நெட்டெழுத்துக்கள் 7 இப்ப எப்படி தனித்து நின்று பொருள் கொடுத்துச்சு அந்த மாதிரி இல்ல. இது மொழி என்னும் தன்மை பெறாமல் தான் இருக்கும். தனி எழுத்து தான், அது ஒரு சொல் பொருள் கொடுக்காது. சில எழுத்துக்கள் மட்டும் உயிர்மை குறிலாக நின்று பொருள் தரும். உயிர்மை குறியில வேணா பொருள் தரும். பாருங்க, தூ, உன், நோ, துன்பப்படு, இது ரெண்டும் ஒரு எழுத்து ஒரு மொழியில வர குறியில் எழுத்து. தூ, உன் அப்படின்னு பொருள், நோன்னா துன்பப்படு. உயிர்மை எழுத்தா வேணா பொருள் போடும், குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூவகை மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டு இறந்து இசைக்கும் தொடர்மொழி உளப்பட மூன்றே மொழி நிலை தோன்றிய நெறியே. 3. ஒரு எழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி. உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் தோன்றும் சொற்கள் பல. அவை அனைத்தும் ஓர் எழுத்தாலாகும் ஒரு மொழி, 2 எழுத்தாலாகும் ஒரு மொழி, 2க்கு மேற்பட்ட பல எழுத்துக்களை கொண்டு அமையும் தொடர்மொழி அப்படின்னு 3. அப்ப மொழி எத்தனை வகைப்படுமா? 3. இதை கேட்டிருக்காங்க. ஆ, இ இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழி. நெட்டு எழுத்து பாருங்க. கல், மண் ஈரெழுத்து ஒரு மொழி. மயில், திங்கள், வள்ளுவர் தொடர்மொழி. 2 எழுத்துக்கு மேல வந்துச்சுன்னா அது தொடர்மொழி, அவ்வளவுதான். மெய்யெழுத்துக்கள் இயங்கும் முறை. மெய்யின் இயக்கம் அகரமொடு சிவனும். முக்கியம், மெய்யின் இயக்கம் டேஸ் சிவனும் போட்டுருவாங்க. மெய்யின் இயக்கம் அகரமொடு. ஒரு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா ஒரு உயிரெழுத்துக்களோடு சேர்ந்துதான் அது புணரும். மெய்யெழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தோடு கூடி நின்றே இயங்கும் தன்மையை பெறும். ட, ர, ல, ல, க, ச, ட, த, ப, ர உயிரெழுத்து உயிரோடு சேர்ந்தே மெய்க்கு ஒளிவடிவிலும் வரிவடிவிலும் இயக்கம் உண்டு. ஆமா. ஹிக்கு, இங்கு போன்றவற்றை காங்க என ஒழிப்பார். இக்கு முதலானவற்றை எழுதும் போது க என எழுதிய பின்னரே புள்ளியிடுவார். ஆமா, ஏன்னா அததான் சொல்றாங்க. க அகரம் வந்துதானே வருது, அகரத்தோடு கூடி நின்றுதானே இயங்கும் தன்மை. அதனாலதான் இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. மெய் மயக்கத்திற்கு புறநடை. தம்மியல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம் மானம் இல்லை. தம்மியல் கிளப்பின் எல்லா எழுத்தும் மெய்நிலை மயக்கம், எல்லா எழுத்துக்கும் இல்ல. எழுத்துக்கள் மொழியிடையில் வரும்போது மெய்மயக்கத்தில் கூறப்பட்ட விதிகளுக்கு ஏற்ப வர வேண்டும். மொழி இடையில வரும்போது ஆயினும் ஒரு எழுத்தின் வடிவ இயல்பை சொல்லும் போது அம்மெய்மயக்க நெறியிலிருந்து மாறியும் வரும். இயல்பை சொல்லும் போது அந்த நெறியிலிருந்து மாறியும் வருங்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு நெறி சொல்றீங்க, அப்புறம் மாறியும் வரும், ரெண்டுமே இருக்குன்னு சொல்ல வராங்கம்மா. அது குற்றம் இல்லை, அப்படி மாறி வந்தாலும். பாருங்க, ல ல கான், ந கான் இவை முற்கூறிய மெய்க்க விதிகளுக்கு மாறாக இல் எனவும் இன் எனவும் கூடி நின்றன. எழுத்துக்களின் பெயர்களை கூறியதால் இவை குற்றமற்றதா கொள்ளப்படுது. 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளோடும் கூடி உயிர்மெய்யாக ஒலிக்கும். ஆமா, அவ்விடத்து உயிரெழுத்து தன் தன்மை இழந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 இனங்கள் மெய்யெழுத்து. மெய்யெழுத்தின் இயல்பை அவ்வாறு கூறுவது குற்றமாகாது. அதுல என்ன குற்றம் இருக்கு? குற்றமாகாதுன்னு சொல்றவரு நச்சினார்க்கினியர். 2 மெய்யெழுத்துகள் சேர்ந்து நிற்ற. ஏற என்னும் 3 முன் ஒற்ற கசதப நம ஈரொற்று ஆகும். சொற்களின் இடையில் இந்த ஏற இந்த 3 மெய்யெழுத்துகளுள் 1 முன் நிற்கும். சரிங்களா? மெய்யெழுத்துகளுள் 1 முன் நிற்கும். அதனை அடுத்து இந்த 3 எழுத்துக்களை அடுத்து இந்த கசத ப நம இந்த 8 மெய்யெழுத்துகளுள் 1 2 ஒற்றுகளாய் நிற்கும். அததான் ஈரொற்று உடனிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப வாழ்த்து, இந்த 2 எழுத்துக்கள் தான், மற்ற எழுத்துக்கள்லாம் வேறு வேறு வராது. இப்ப பாருங்க, வாழ்த்து 2 ஒற்று வரும். மற்ற எழுத்துக்கள்லாம் அதோட ஒற்றைதான் பெற்று வரும். இந்த இது மட்டும்தான். பார்ப்பு, பார்ப்பார், இர். சரிங்களா? பார்ப்பார்னாலும் இந்த இர் பாருங்க, இப்போ ஒற்று பெற்று வருது. அதே மாதிரி யாக்கு ஏதாவது சொல்லணும்னா ஐயா, இல்ல வேற ஏதாவது வரலாம். வாழ்த்து, பார்ப்பார், இந்த மாதிரி
வேறு வேறு ஒற்றெழுத்துக்கள் 2 சேர்ந்து வரும். இரு இல் சொல்லுவோம், மெயினா ஈயும். தொல்காப்பியர் விதிப்படி இந்த 3 தான் இந்த கசதபங்க இந்த 4 5 6 7 8 மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து இந்த இரு எழு ஈக்கு பின்னாடி இந்த 8 மெய்யெழுத்துக்கள் தான் வரும். இதான் ஈரொற்று உடல்நிலை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க தான் இங்கேயே கொடுத்துட்டாங்க. காய்க்கும், காய்ச்சல், பொய்த்தல், வாய்ப்பு, வேங்குழல், தேஞ்சது, முயம்பு. பாருங்க பீர்க்கு, தேர்ச்சி, பார்த்தான், ஆர்ப்பு, கூறுங்கள், நேர்ஞ்சிலை, உணர்ந்தான், நேர்முறம், வாழ்க்கை, வீழ்ச்சி, வாழ்த்தல், காழ்ப்பு, பால்கிணறு, தாழ்ஞ்சினை, ஆழ்ந்தான், வீழ்படை. புரியுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஈரொற்று உடல்நிலை சொல்றோம். இதுவே வேறு வேறு எழுத்துக்கள். இப்ப பாருங்க வேற ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா காட்டாறு. காட்டாறுன்னா ஒட்டுக்கா வராது. இந்த எழுத்துக்கள் மட்டும்தான் ஒட்டுக்கா வரும். இரு இல்லு ஈ 3 தான் ஒட்டுக்கா வரும். இப்ப காட்டாறுன்னா இதெல்லாம் வேற எதுவும் 2 ஒற்றெழுத்தா வேற எந்த எழுத்துக்களுமே வராது. இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் பக்கத்துல இன்னொரு ஒற்றை கொண்டு வரும். அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. இதுதான் என்னது? வேற்றுநிலை மெய்மயக்கம். உடல்நிலை மெய்மயக்கத்துல ராலா தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் வரும். உடல்நிலை மெய்மயக்கம். மெய்மயக்கத்தில் ஒரு ஒற்று வெளிப்பட்டும் மற்றொரு ஒற்று உயிர்மெய்யாகவும் நிற்கும் நிலை கூறப்பட்டது. 2 ஒற்றுகள் வெளிப்பட்டும் அவற்றை எடுத்து மற்றொரு ஒற்று உயிர்மெய்யாகவும் நிற்கிறது. ஆமா. தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள். தனிக்குறிலை அடுத்து ஒற்றாகாத மெய்கள் ரேல. அவற்றுள் ரகார லகாரம் குற்றொற்று ஆகா. முன்னாடி சொன்னா ஈர் இல்ல இந்த மெய்யெழுத்துக்கள் 3 ரகாரமும் லகாரமும் குற்றெழுத்தினை அடுத்து ஒற்றாக வருவது இல்ல. குற்றெழுத்தினை அடுத்து இப்ப குற்றெழுத்துனா என்ன? கா ஈ இப்படி வராது. கா நெட்டெழுத்தினை அடுத்துதான் வரும். கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாதானமா? குற்றெழுத்தை அடுத்து இந்த இரு இல்லையோ வராது. நெடிலை அடுத்துதான் ஒற்றாக வரும். குறில் வந்தால் அதனை அடுத்து உயிர்மையாகவே வரும். பாருங்க தார் நெட்டெழுத்துதான். பார், கூழ், வால், கரு, மழு. இது குறிலை அடுத்து வந்துச்சு. ஆனா என்ன எழுத்தா வந்திருக்கு? உயிர்மை எழுத்தாதான் வந்திருக்கு. ஒற்றா வந்திருக்காது. அதான் சொல்றாங்க. நெடிலை அடுத்து ரகாரம் வந்தது, நெடிலை அடுத்து லகாரம் வந்தது. ரூலு என்னும் 2 குறிலை அடுத்து உயிர்மையாய் தான் வந்தது. தற்காலத்திலும் சர்புர்டர் என்ற பொலிஸ் குறிப்பு சொற்களில் மட்டுமே குறிலை அடுத்து ரகாரம் வருது. இந்த மாதிரி சொற்கள் இது என்ன பொருள்? குறிலை அடுத்து ரகாரம் தற்காலத்துல வந்திருக்கு. தொடர்மொழியில் ரகார ழகாரம் குறுமையும் நெடுமையும் அளவிற்கோடலின் தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து இயல. உயிரெழுத்திற்கு குறில் நெடில் என்னும் இயல்புகள் மாத்திரை அளவினால் கொல்லப்படுகின்றன. உயிரெழுத்திற்கு குறில் நெடில். ஆமா, குறில் ஒரு மாத்திரை, நெடில் 2 மாத்திரை. அதனால் குறில் இணையை அடுத்து வரும் தொடர்மொழிகளில் இடம்பெறும் ரகார லகாரங்கள் நெடிலை அடுத்து நின்ற ரகார லகாரங்களை கொல்லப்பெறும். குறில் இணையை அடுத்து வரும் தொடர்மொழிகளில் இடம்பெறும் ரகார லகாரங்கள் நெடிலை அடுத்து நின்ற சரிங்களா ரகார லகாரங்களாக கொல்லப்பெறும். பாருங்க அகர், புகர், அகழ், புகழ். குறிலினை அப்படின்னா இதுதான். 2 எழுத்தும் குறில். இந்த குறிலினை. இது பின்னாடி வர ரகார லகாரங்கள். இது நெடிலை அடுத்து நின்ற ரகார லகாரங்களாகவே கொல்லப்பெறுமா. ஏன்னா 2 குறில் வரதுனால. 1 1 2 மாத்திரை இல்லையா? இதுதான் நூற்பா. சரிங்களா? புரியுதாமா? செய்யுளில் நகரமும் மகரமும் ஈரொற்றாத. செய்யுள்ல நகரமும் மகரமும் ஈரொற்றா 2ஆ வரும். செய்யுள் இறுதி போலி மொழிவையின் நகார மகாரம் ஈரொற்றாகும். செய்யுளின் இறுதியில் போலும் அப்படிங்கிற சொல் வர்றது இருக்கு. அச்சொல்லில் உள்ள லகர உகரம் உள்ளு நகர ஒற்றாயின்னு தெரியும். அப்போது நகரமும் மகரம் ஒற்றாக இணைந்து ஈரொற்று உடல்நிலையாய் வரும். குவிலம் பூத்தது போன், தீயேறி மீக்கானும் போன். 2 ஈரொற்றாய் வந்திருக்கா? இன்னும் இம்மோ இதெல்லாம் சொல்றாங்க. ஈரொற்று உடல்நிலையாய் வரும். இறுதியில் வரும்போது போலும் அப்படிங்கிற சொல் தான் போன்னு மாறுது. அந்த லுகரம்
போலும் லூ நகரமா தெரியுது. லூ நகர ஒற்றை இன் தெரியும். அப்ப ரெண்டும் சேர்ந்து வருது. அவ்வளவுதான். நச்சினார்க்கினியார் இப்போலும் என்னும் சொல்ல என்ன சொல்றாரு? செய்யிற் போலின்னு சொல்றாரு. ஏன்னா லூ இன்னா மாறுது. அதனால இது செய்யுளில் இடையிலும் வரும் ஈற்றிலும் வரும். இடையில் வரின் பெயரெச்சம் என்றும் ஈற்றில் வந்தா முற்று அப்படின்னு சொல்லப்பெறும். இதெல்லாம் நச்சினார்க்கினியோட கருத்து. இடையில் வந்தா பெயரெச்சம், இது ஈற்றில் வந்தா அது முற்று. கண் போன் காதலி இது பெயரெச்சம். கொள்வானும் போன்னா இணை ஒன்று. போலும் போன் என்னும் சொல் செயலின் இறுதியில் மட்டுமே வரும் என்பது இளம்பொருளனோட கருத்து. ஏன்டா அப்படி பண்றீங்க? இது நச்சினார்க்கினியர் கருத்து. இடையிலையும் வரும், இறுதியில வரும். ஆனா இளம்பொருளர் என்ன சொல்றாரு? இறுதியில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. நச்சினார்க்கினியரோ இடையிலும் ஈற்றிலும் வரும் சொல்லி சான்று காட்டுறாரு. மகர குறுக்கத்திற்கு புறநடை. நகாரை முன்னர் மகாரம் குறுகும். முன்னாடி மகரமும் குறுகும். மேற்கூறப்பட்ட நகரத்தின் முன் வந்த மகரம் தன் அரை மாத்திரையிலிருந்து குறுகும். அதாவது கால் மாத்திரையா ஒலிக்கும். பாருங்க, போலும் போன் கால் மாத்திரையா ஒலிக்கும். மருளும் மருள் நகரத்தின் முன்னரும் மகரம் குறுகும். இந்த நாக்கு முன்னாடியும் மகரம் குறுகும். எழுத்துகளின் மாத்திரை இயல்பு. மொழிப்படுத்தி இசைப்பினும் தெரிந்து வேறு இசைப்பினும் எழுத்தியல் திரியா என்மனார் புலவர். எழுத்துக்கள் பலவற்றை சேர்ந்து மொழியாக்கி கூறுதல். எழுத்துக்கள் பலது சேர்ந்தாதான் மொழி சொல்லா வரும். அவ்வெழுத்துக்களை பிரித்து தனித்தனியாக ஒலித்தல் ஆகிய ரெண்டு. தனித்தனியா ஒலிக்கலாம், சேர்த்து ஒலிக்கலாம். இரண்டு நிலைகளிலும் எழுத்துக்கள் தமக்குரிய மாத்திரை அளவிலிருந்து மாறுபடாமல் தான் ஒலிக்கும். அம்மா, ஆண்டு, சரிங்களா? அம்மா, ஆண்டு. பாருங்க, விளக்கம் கீழே கொடுக்கறாங்க. அம்மா என்று தொடர்மொழியாய் நின்றும் ஆ என தனித்து நின்றும் அகரம் ஒரு மாத்திரை அளவையை பெற்றது. இந்த இடத்துலயும் ஒரு மாத்திரை தான். ஆண்டு என தொடர்மொழியாய் நின்றும் ஆ என தனித்து நின்றும் இரண்டு மாத்திரை அளவை தான் பெறுது. மெய்யெழுத்தும் குச்சியலுகரமும் அரை மாத்திரையும் பெறும். மெய்யெழுத்துக்கும் குச்சியலுகருக்கும் அரை மாத்திரை தான் அளவு. அவற்றை சொல்லாக வைத்து சொல்லினும் செயலில் வைத்து ஆராய்ந்தாலும் அரை மாத்திரையை பெறும். சரிங்களா? சொல்லாக வச்சாலும் தனியா வச்சாலும் அது அரை மாத்திரை தான். என்னும் எழுத்தாம் தன்மையிலிருந்து தெரியாது. நூற்பாயிருக்கு அதோட தன்மையிலிருந்து தெரியாது அப்படின்னு சொல்லி நச்சினார்க்கினியர் விளக்கம் தராரு. தமிழ் எழுத்துகள் தனித்து ஒலிக்கும் போதும் சொல்லில் இடம்பெறும் போதும் மாத்திரை அளவு மாறாது. தனியா ஒலிச்சாலும் சரி, சொற்களோடு சேர்ந்து சொல்லா ஒலிச்சாலும் சரி, மாத்திரை அளவு மாறாது ஒலிக்கும். ஐகார போலி. அகர இகரம் ஐகாரம் ஆகும். அகரத்தையும் இகரத்தையும் சேர்த்து சொல்ல அவை ஐகாரம் போல ஒலிக்கும். பாருங்க, ஐயர், ஆயர் அப்படின்னு சொல்ல. ஐ உச்சரிப்பு ஐ, ஆயர் இந்த மாதிரி உச்சரிப்பை கொண்டு ஒலிக்கும். அவுகார போலி. அகர உகரம் அவுகாரம் ஆகும். அகரத்தையும் உகரத்தையும் கூட்டி ஒலிக்க அவை அவுகாரத்தை போல ஒலிக்கும். அவுகாரத்தை போல ஒலிக்கும். பாருங்க, அவ்வை, ஆவுவை உச்சரிப்பு வச்சு சொல்றாங்கம்மா. ஐயாதல். அகரத்து இம்பர் அகர புள்ளியும் ஐ என் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும். அகரத்தின் பின் யகரமாகிய மெய்யெழுத்து வந்தோம் ஐகாரம் என்னும் நெட்டெழுத்தை போன்ற ஒலி வடிவினை பெறும். ஐவனம்னு சொல்லலாம். ஐ ஐ அப்படின்னு உச்சரிப்பு ஒரே மாதிரிதான். மெய்யெழுத்து வந்தும் ஐகாரம் என்னும் நெட்டெழுத்தை போன்ற ஒலி வடிவினை பெறும். ஐ. அகரத்தின் பின்னர் வகரமை வந்தும் அவகாரம் போல ஒலிக்கும். ஔவையார். வகரமை வகர வரிசை தானே இது. ஔவையார்னு ஒலிக்கும். ஔவையார். சரிங்களா? ஐகார அவுகார குறுக்கங்கள். ஓரளவு ஆகும் இடனுமார் உண்டே தேரும் காலை மொழிவையன் ஆனே. ஐகார அவுகாரங்கள் மொழிகளில் நிற்கும் போது சிறுபான்மை குறுகி ஒலிக்கும். ஆராயும் காலத்து இரண்டு மாத்திரையை ஒலிக்க வேண்டிய அவை ஒரு மாத்திரை அளவாதான் ஒலிக்கும். ஐ நெட்டெழுத்து இரண்டு மாத்திரை. ஆனா இது ஒலிக்க வேண்டிய இரண்டு மாத்திரையை ஒலிக்க வேண்டிய இடத்துல ஒரு மாத்திரை. ஏன்னா இடையில இடையன், குவளை தனி எழுத்தா வரும்போது இரண்டு மாத்திரை. அவ்வை, கவ்வை. பாருங்க,
ஐகாரம் மட்டும் மொழிகளில் குறுகும் அப்படிங்கிறது இளம்பூரணர் கருத்து. ஆனா நச்சினருக்கு நேர அவுகாரம் ரெண்டுமே மொழிகளில் குறுகி ஒலிக்கும்னு சொல்றாரு. தனியா ஒலிச்சா இரண்டு மாத்திரையுமா சொற்களோட சேர்ந்து ஒலிக்கும் மொழிகளில் நிற்கும் போது அது குறுகி ஒலிக்குது, ஒரு மாத்திரையா ஒலிக்குது. அவ்வை கவ்வை அவ்வும் ஐயும். இகர யகர போலிகள். இகர யகரம் இறுதி விரவும். ஒரு சொல்லின் இறுதியில் இகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு யகரமும் வரும். அதுபோல் யகரம் நிற்க வேண்டிய இடத்திற்கு இகரமும் வரும். நாய் நாய், தாய் யகரத்திற்கு இகரமும் இகரத்திற்கு யகரமும். யகரம் வர வேண்டிய இடத்துல இகரமும் இகரம் வர வேண்டிய இடத்துல யகரமும் போட்டிருக்காங்க. இதுதான் இகர யகர போலிகள். மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள். மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்க்க போறோம். பன்னீர் உயிரும் மொழி முதல் ஆகும். பன்னீர் உயிரெழுத்துக்களும் மொழி முதல் தான். பாருங்க, அணிலாடு இலை ஈக்கல் உரல் ஊசல் எறும்பு ஏனி ஐவர் ஒட்டகமோடம் ஔவையார். மெய்யொழி மெய்யெழுத்து மொழி முதல் வராது. ஆமா, உயிர்மெய் அல்லன மொழி முதல் ஆக. உயிர்மெய் அல்லன உயிரெழுத்து மெய்யுடன் கூடிய உயிர்மெய் எழுத்தும் தான் முதலில் வரும். தனி மெய் எழுத்து மொழிக்கு முதலா வராது. எல்லா உயிரோடும் மொழி முதல் ஆகும் மெய்கள். உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான். கசன பம இந்த 5 12 உயிரெழுத்துக்களோடு சேரும்போது 60. மொழி முதலாகும் எல்லா உயிரோடும் இந்த 12 உயிரெழுத்துக்களோடு மொழி முதலாகும் மெய்கள் எத்தனைனா 5. கசன பம என்னும் 5 எழுத்தும் எல்லா உயிரோடும் சொல்லுமாறு முதலே. எல்லா உயிரோடையுமே மொழிக்கு முதலா வரும். சரிங்களா? இவை 12 உயிரெழுத்துக்களோட கூடி உயிர்மெய்யாய் மொழிக்கு முதல்ல. பாருங்கதா, இக்கு கல்வி காலை கிளி கிளி குரங்கு கூடை கெண்டை கேளல் கைதை கொண்டல் கோடை கவ்வை. அதே மாதிரிதான் இத்தம். தந்தை தந்தை தாளை திணை தீமை துணை தூக்கம் தெற்கு தேன் தையல் தொன்மை தோழன் தவ்வை. அதே மாதிரி இன்று நண்டு நாள் நிழல் நீர் நுண்மை நூல் நெற்றி நேர்மை நெய்தல் நொடி நொடி நோக்கு நவ்வி. நவ்வினா மான், அது தெரிஞ்சுக்கலாம் பொருள். தவ்வைனா மூத்தவன், பொருள் தெரிஞ்சுக்கணும். கவ்வைனா ஓசை. மற்றதுக்கெல்லாம் நமக்கே பொருள் தெரியும். இப்பு பனை பால் பின் பீடு புன் பூவை பெண் பேதை பேதை பையன் பொன் போர் பவம். பவம்னா கடல். இம்மு மண் மான் மின்னல் மீன் முள் மூளை மெய் மேல் மைனா முட்டு மோர் மவ்வல். மவ்வல்னா மல்லிகைன்னு போறோம். இந்த மாதிரி இந்த மாங்கிறது 12 உயிரெழுத்துக்களோடையுமே சேர்ந்து மொழிக்கு முதல்ல வரும். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா இது 5. ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா எழுத்துக்களோடும் 12 உயிரெழுத்துக்களோடும் சேர்ந்து மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டா இது 5. சகரமை மொழி முதலாதல். 12 - 3 9. 3 வராது, மற்ற 9ஓட வரும். சகர கிளவியும் அவற்றோரற்றி ஆ ஐ ஔ இது 3ஓடையும் வராது. 3 அலங்கடையே. ஒரு கூறப்பட்ட 5 மெய்யெழுத்துக்களை போல சகரமெய்யும் உயிரெழுத்துக்களுடன் கூடி மொழிக்கு முதலாக வரும். எனினும் ஆ ஐ ஔ என்னும் 3 அல்லாத இந்த 3 மட்டும் விட்டுட்டு, சரிங்களா, எஞ்சிய 9 எழுத்துக்களோடும் கூடி மொழிக்கு முதலாகும். பாருங்க, இச்சு சால்பு சிலை சீர் சுரும்பு சூழ்ச்சி செய்தி சேவல் சொல் சோலை. ச இல்ல, ஐ இல்ல, அவ்வும் இல்ல. இந்த மாதிரி 9 எழுத்துக்களோட கூடினா மொழிக்கு முதலா வரும். சாசை சவ் என்னும் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வாரா அப்படிங்கிறது தொல்காப்பிய கருத்து. ஆனா சங்க இலக்கியங்கள்ல திருக்குறள்லயும் மொழிக்கு முதலா கொண்டு இடம் பெற்றிருக்கு. பாருங்க, சகடு சட்டி சமல்பு சம்பு இதெல்லாம் மொழிக்கு முதல் தான். சங்கு கூட இருக்கு. சங்க இலக்கியங்கள்லயும் திருக்குறள்லயும் இருக்கு. தொல்காப்பியர் வராதுங்கிறாரு, ஆனா சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. வகரமை மொழி முதல் ஆதல். இது 4 எழுத்துக்களோடு வராது, 8 எழுத்துக்களோடு வரும். உ உ ஓ ஓ என்னும் 4 உயிர் வாயன் எழுத்தோடு வருதல் இல்லை. இந்த 4 எழுத்தும் உ உ ஓ ஓ என்னும் 4உடன் சேர்ந்து வகரமை மொழிக்கு முதலா வரதில்லை. ஏன்னா 8 எழுத்துக்களுடன் வரும். பாருங்க,
வலை, வாளி, விலை, வீடு, வெள்ளி, வேல், வைகரை, வகுதல். இதுல பாருங்க இந்த 4 எழுத்து இருக்காது, ஊலாம் இருக்காது. அதே மாதிரி ஞகரமை மொழி முதலாதல். ஆ, ஏ, ஓ என்னும் மூவியின் ஞகரத்து உரிய. ஞகரமை இதெல்லாம் முக்கியமா இதை கொடுத்து கேட்டுருவோம். சரிங்களா? ஞகரமை எந்த 3 உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலா, எந்த 3 எழுத்துக்களுடன் சேர்ந்து மொழிக்கு முதலா வரும்? இது பாருங்க, ஞாலம், நெகிழி, நொல்கின்ற இந்த 3 எழுத்தோட தான் வரும். 3 உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து மொழிக்கு முதலா வரும், மற்ற எழுத்துக்களோடலாம் வராது. சரிங்களா? ஞகரமை எந்த மெய்? ஞகரமை. ஞாலம் உலகம், நெகிழினா கொல்லிக்கட்டை, நொல்கின்று இழைத்தது. நொல்கின்று என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கூட நமக்கு கேட்டுருவாங்க. இழைத்தது. அடுத்தது யகரமை மொழி முதலாத. ஆவோடு அல்லது யகரம் முதலாது, ஒன்னே ஒண்ணுதான். யகரமை ஆ என்னும் எழுத்துடன் மட்டுமே கூடி மொழிக்கு முதலாகும். பிற எழுத்துக்களோடலாம் கூடி வராது. பாருங்க, யாடு, யாமம், யான், யார். அப்புறம் யகரமை ஒரே ஒரு யா, ஆ என்ற எழுத்துடன் கூடி மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். மொழி முதல் எழுத்துக்களுக்கு புறநடை. முதலா தன தம் பெயர் முதலும். மொழிக்கு முதலாக வராதவை என வரையறுக்கப்பட்ட எழுத்துக்கள் இருக்கு. அவை தம்மை சுட்டுகின்ற போது மொழிக்கு முதலில் வரும். தனியா வந்தா பாருங்க, டப் பெரிது, ஞங் போல் வலை, இதெல்லாம் வராதுன்னு சொன்னா எடுத்துக்காட்டு ஒரு சில இடங்கள்ல வருது. தன்னை சுட்டுகின்ற போதுன்னு. இட்டு, இங்கு என்பது மொழிக்கு முதலா வராது. ஆனா தம்மை முதல்ல இருந்து தம்மை சுட்டியதால் அவ மொழிக்கு முதலாயின. குற்றியலுகரம் மொழி முதலாதல். குற்றியலுகரம் முறைப்பெயர் மருங்கின் ஒற்றிய நகரமிசை நகரமுடு முதலும். முன்னிலை முறைப்பெயர்களுள் ஒன்று நுந்தை. ஆமா, நுந்தை. அப்பெயரின் முன்னுள்ள நகரமெய்யோடு. சரிங்களா? அப்பெயரின் முன்னுள்ள நகரமெய்யோடு குற்றியலுகரம் சேர்ந்து இந்து குட்டல் நு மொழிக்கு முதலா வரும். உன்னுடைய தந்தை. நகரமெய்யோடு சேர்ந்து முன்னாடி நுந்தைன்னு வரும். அவ்வளவுதான். குற்றியலுகரத்தை முற்றியலுகரமாக மாற்றுதல். முற்றியலுகரமோடு பொருள் வேறுபடாது அப்பெயர் மருங்கி நிலையியலான. நுந்தை அப்படிங்கிற முன்னாடி சொன்ன முதல் எழுத்து குற்றியலுகரம் தான். ஆமா, நூ. அதனை முற்றியலுகரமாக ஒலித்தாலும் பொருள் வேறுபடாது. முற்றியலுகர எழுத்தான நுந்தைய முற்றியலுகரமா ஒலித்தாலும் என்ன செய்யாதான்? பொருள் வேறுபடாது. இம்முறை பெயருக்கு மட்டுமே நிலை பொருந்தும். பாருங்க, நுங்கு, நுணா. சரிங்களா? இதுதான் முற்றியலுகரம். நுங்கு, நுணா போன்ற நகர உகர பொருட்பெயர்களுக்கு பொருந்தாது. நகர உகர நு உகரத்துக்கும் இது பொருந்தாது. மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள். அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள்னா 24. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னா 22. சரிங்களா? இறுதியில் வரும் உயிரெழுத்துக்கள் 12 - 1 11. 1 மட்டும் வராது இறுதியில. அவு உயிரவு எஞ்சிய இறுதியாகும். உயிரவு எஞ்சிய இறுதியாகும். உயிரெழுத்துக்களுள் அவுகாரம் நீங்களாக எஞ்சியவை 11. இவை அனைத்துமே மொழிக்கு ஈராய் வரும். நெட்டெழுத்துக்களுள் அவு நீங்க 6 ஓரெழுத்து ஒரு மொழிகளாகும். நெட்டெழுத்துக்கள் 7. அதுல 1 தான் அவுதான் வராதுன்னு சொல்லியாச்சுல்ல. அப்ப 6மே ஒரு எழுத்து ஒரு மொழி. எனவே அவை மொழிக்கு முதலும் ஈரும் ஆயின. குற்றெழுத்துக்கள் 5 அளபடையில் ஈரா வரும். குற்றெழுத்துக்கள் 5 அளபடை. அளபடைனா நெட்டெழுத்துக்களோட சேர்ந்து விழிக்குள்ளமா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழிகள். இது பாருங்க, அளபடை ஆ, இ, உ, ஏ, அதோட குற்றெழுத்தோட சேர்ந்து வரும். உயிர்மெய்யாய் வருமிடத்து வில, பலா, கிளி, தேனி, ஆடு, கொன்மு, வறுமை, மழை, நோ, பொய்க்குமோ என உயிரெழுத்துக்கள் 10 ஈரா வருது. யகரம் உயிர்மெய்யாய் கே, நே என இறுதியில் வராது. அவுகாரமும் மொழிக்கு இறுதியாதல். 12 - 1 11. 11 + 1 12. 12 எழுத்துல 1 மைனஸ் பண்ணி 11, அதோட 1 கூட்டி 12. அது என்னன்னு பார்க்கலாம். கவவோடு ஏயின் அவ்வும் ஆகும். அவுகாரம் தனி வீரா நின்று இறுதியில் வராது. சரிங்களா? தனி வீரா நின்று இறுதியில வராது.
அது இக்கு இவ்வு என்னும் மெய்களோடு சேர்ந்து மொழிகளின் இறுதியில் வரும். கவ் வவ் இக்கு கூட்டளவு தானே கவ். அப்ப இக்கு இவ்வுங்கிற மெய்களோட சேர்ந்து வரும். கவுனா கவ்வுதல், வவ்வுனா பற்றுதல். கவுனா கவ்வுதல், வவ்வுனா பற்றுதல். ஞாபகம் வச்சுக்கணும். வவ் என்ற சொல்லின் பொருள்னு கூட நமக்கு கேட்டுருவாங்க. யகரம் மெய்யோடு கூடி மொழிக்கு ஈராவதில்லை. ஏ என வரும் உயிர் மெய்யீர ஆகாது. ஏ என்னும் எழுத்து தனி உயிராய் ஈராகும். அஞ்சி மெய்யோடு சேர்ந்து உயிர் மெய்யா இறுதியில் வராது. ஏ அளபடையில் தனி உயிராய் வந்தது. இது மெய்யோட சேர்ந்து ஏங்கிற எழுத்து தனி உயிரா இறுதியில வராது. சரிங்களா? பாருங்க, கேங்கே சேங்கே என உயிர்மெய்யாய் சொல்லின் இறுதியில் இடம்பெறுவது எங்கேயுமே இல்லை. இந்த எழுத்துக்கள் இறுதியா எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே வராது. நகர உயிர்மெய்க்கு புறநடை. யகரத்தை போல ஒகரமும் உயிர்மெய்யாய் மொழிக்கு ஈரா வராது. ஏ எப்படி கடைசியா வராதோ அந்த மாதிரி ஒகரமும் வராது, ஈராக வராது. ஆயினும் நகரமையோடு கூடி இந்து குட்டல்வோ நோ ஓரெழுத்து ஒரு மொழியா மட்டும் வரும். இத இறுதியில வராது யகரத்தை போல, ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியா மட்டும் வரும். ஓரெழுத்து நோனா துன்பப்படு, நம்ம பார்த்தோம்ல குறியில் எழுத்துல தூ நோ ரெண்டுமே. ஓவோ அளபடையில் தனி உயிராய் மொழி இறுதியில் நின்றது. இதெல்லாம் மொழி இறுதியில இருப்பது இல்லை. ஓ ஓ இந்த மாதிரி அளபடையில தனி உயிரா நிற்கும். அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில வரும், மற்றதெல்லாம் வராது. ஞகர உயிர்மெய்கள் மொழி ஈராதல். ஞகர உயிர்மெய்கள் ஏவோ எனும் உயிர் ஞகாரத்து இல்லை. ஏவோ எனும் உயிர் ஞகாரத்து இல்லை. ஞகரமெய் ஏகாரத்தோடும் ஓகாரத்தோடும் கூடி மொழி இறுதியில வராது. ஞகரமெய் ஏகாரத்தோடும் ஓகாரத்தோடும் கூடி மொழி இறுதியில வராது. பாருங்க, உரிங்க உரிங்க உறிஞ்சி உரிங்கி உரிணும் உரிணும் இப்படிலாம் வருது. ஆனா ஏகாரம் இல்லை பாருங்க. ஏகாரமும் ஓகாரமும் இல்லை, மொழி இறுதியில வராதுன்னு அர்த்தம். நகரம் பகரம் மொழி ஈராதல். ஊகாரம் நவவோடு நவிலா. நகார வகார மெய்கள் ஊ என்னும் உயிரோடு கூடி மொழிக்கு ஈரா வரது இல்லை. பாருங்க, பொருண பொருணா நே பொருணை நோ வருவ உவா செவ்வி வி வை வவ் இப்படிலாம் இருக்கு. ஆனா ஊ இல்ல பாருங்க. நூ நூ ஊ என்னும் 4 எழுத்துக்களும் இறுதியில வராதுங்கிறது தொல்காப்பியர் கருத்து. ஆயினும் தரவு செலவு போன்ற சொற்களையும் நகர ஈற்று சொற்கள் உகர பெற்று புணரும் என்பதையும் அவரே சொல்றாரு. என்னதண்டா சொல்ல வரீங்க? வரதில்லைன்னு சொல்றாரு, அப்புறம் நகர ஈற்று சொற்கள் உகரம் பெற்று புணரும்னு சொல்றாரு. இதையும் அவரே சொல்றாரு. அப்ப சு முற்றையலுகரமாய் ஈராதல். உச்சகாரம் இருமொழிக்கு உரித்தே. சகரம் உகரத்தோடு கூடி சு 2 சொற்களில் மட்டுமே முற்றியலுகரமாக ஒலிக்கும். என்னதுன்னா உசு புழு, முசு குரங்கு, இந்த 2 மட்டும்தான். முசுனா புழு, முசுனா குரங்கு. சகரம் உகரத்தோடு கூடி 2 சொற்கள்ல மட்டும்தான் முற்றியலுகரமா ஒலிக்கும். என்னன்னா உசு முசு 2 தான். உச்சகாரம் சகரத்தோடு கூடிய உகரம் இது சு. ஏன்னா இச்சு குட்டல் ஊதானமா சு. இவ்வெழுத்து குற்றியலுகரமாக வரும் இடங்கள் பல. ஆயினும் முற்காலத்தில் முற்றியலுகரமாக 2 இடங்கள்ல தான் வந்திருக்கு. பசு கொசு திசு சிசுன்னு பல நிறைய இருக்கு. இவை அனைத்துமே வேற்றுமொழி சொற்கள்ங்கிறாங்க. தமிழ்ல 2 எழுத்துக்கள்ல மட்டும்தான் வருது. பூ முற்றியலுகரமாய் வருதல். உப்பகாரம் முற்றி என மொழிவ இருவையின் நிலையும் பொருட்டு ஆகுமே. பகரம் உகரத்தோடு கூடி முற்றியலுகரமாகி ஒரு மொழியில் மட்டும் ஈராக வரும். அவ்விடத்து தன்வினை பொருளையும் தரும் பிறவினை பொருளையும் தரும். தபு தன்னை குறிக்கும் தன்வினை பொருள், பிறமொழி பிறவினை பொருள் ரெண்டுமே தரும். பாருங்க, தபு என்னும் சொல்லை மென்மையாக கூறினால் நீசா அப்படிங்கிறது தன்வினை. வன்மையாக சொல்ல பிரிதொன்றினை சாக செய் அப்படிங்கிறது பிறவினை. உப்பகாரம் பகரத்தோடு கூடிய உகரம், இது முற்றியலுகரம். மொழி இறுதி எழுத்துகளுக்கு புறநடை. எஞ்சிய எல்லாம் எஞ்சுதல் இலவே.
எஞ்சிய எல்லாம் எஞ்சுதல் இலவே. மொழிக்கு ஈறாகாதுன்னு கூறப்பட்ட எழுத்துக்கள் நிறைய இருக்கு. அவை அனைத்தும் தம் பெயரை கூறும்போது மட்டும் ஈறாக அமையும். நீக்கினார், கழிந்தார், தம் பெயரை கூறும்போது அது ஈறாக அமையும். இத்தொடர்களில் கே என்பன மொழிக்கு இறுதியில வராது. ஆயினும் அவ்வெழுத்துக்களை சுற்றி சொல்லும் போது தனியா தானே நிக்குது. சுற்றி சொல்லும் போது இறுதியில் என்னடா கே மட்டும்தான் என்பன சொல்லின் இறுதிகள். மொழிக்கு ஈறாகும் மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு ஈறாகிற மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 11 முக்கியம். ஞன நமன யரல வழல என்னுமா 11 புள்ளி இறுதி. மெய்யெழுத்துக்கள் 18 நூல். இந்த ஞன இந்த என்னும் ஐந்தும் இது எக்ஸ்ட்ராவா இருக்க மாட்டேங்குது. 5 மெல்லெழுத்துக்கள். யரல வளல என்னும் 6 இடையெழுத்துக்கள். 11 மெய்யெழுத்துக்களும் மொழிக்கு ஈரா வரும். உறிஞ்சு, மண், பொருள், மரம், வான், தாய், தேர், கல், தேவ், வாழ்நா. இந்த மொழிக்கு இறுதிய ஈராகும் மெய்யெழுத்துக்கள் இதுதான் 11. கசட தபர என்ற வல்லினம் 6ம் என்னும் மெல்லினம் 1மாக 7 எழுத்துக்கள் மொழிக்கு ஈரா வரது இல்ல. கசட தபர ஞாபகம் வச்சுக்கணும். இங்கு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நகரம் இந்த ஈராதல். உச்சகாரமோடு நகாரம் சிவனும். நகர மெய் உச்சகாரத்தை சு, உச்சகாரம்னா இந்த எழுத்து சு போல 2 மொழிகளில் மட்டுமே ஈராக பொருந்தி வரும். பொருந்து, வேடமுடல், வெறிந்து, முதுகு. சூவும் 2 இடத்துல வரும்ல, அதே மாதிரியே வெறிந்தா முதுகு. இதெல்லாம் பொருள் ஞாபகம் வச்சுக்கலாமா? எடுத்து கேட்டுருவாங்க. நகரம் இரு சொற்களில் ஈராக வரும் என்பது நூற்பாவின் கருத்து. ஆயினும் அவ்வாறு நேரடியா சொல்லாம உச்சகார ஈற்றோடும் தொடர்படுத்தி கூறப்பட்டிருக்கு. ஞகரம் ஈராதல். உப்பகாரமுடன் ஞகாரத்தும் அற்றே அப்பொருள் இரட்டாது இவனை யான. ஞகரமை உப்பகாரத்தை போல ஒரு மொழியில் மட்டும் இறுதியாக வரும். ஆனால் உப்பகாரத்தை போல தன்வினை பிறவினை ஆகிய 2 பொருள்களை உணர்த்தாது. சரிங்களா? தன்வினை பிறவினைன்னு உணர்த்தாது. ஒரு பொருளை மட்டும்தான் உணர்த்தும். உறிஞ்சு, உராய்தல், அவ்வளவுதான். ஞகரமை ஒரு சொல்லில் மட்டும் ஈராக வரும் அப்படிங்கிறது இந்த நூற்பாவோட கருத்து. வகர கிளவி நான்மொழி ஈற்றது. வகரமை 4 சொற்களில் மட்டும் இறுதியா வரும். அவ், இவ், உ. இது சுட்டு, தேவ், பகைவர். இந்த 4 சொற்கள்ல மட்டும் ஆ, இ, உ, தே இந்த எழுத்துக்களோட குடி வரும்போது மட்டும்தான் இறுதியா வரும். மகர போலி ஏற்காத நகர ஈர்கள் 9. மகர தொடர்மொழி மயங்குதல் வரைந்த நகர தொடர்மொழி 9 என்ப புகரற கிளந்த அக்ரிணை மேன. குற்றம் நீங்க சொல்லப்பட்ட அக்ரிணை பெயர்கள் பல. அவற்றுள் பெரும்பாலானவற்றின் ஈற்றில் நகரமும் மகரமும் விரவி வரும். ஆயினும் இவ்வாறு மயங்காத நகர ஈற்ற அக்ரிணை சொற்கள் 9. நிலம், அறம், மரம், நிலன், அரண், மரன். இன்னாமந்த அக்ரிணை சொற்கள். மயங்காத நகர ஈற்று சொற்கள்னா 9. எகின், செகின், விலன், பையின், குயின், அழன், புலன், கடான், வயான். இதுக்கெல்லாம் பொருளும் படிச்சுக்கணுமா? எகின்னா அன்னம், செகின் தொன்மை, விலன்னா அகலம், பையின் அரக்கு. சரிங்களா? குயின் மேகம், அழன் பிணம், புலன் துளை, கடான்னா பொருள் தெரியல, வயான் வலுவாமை. மயங்காத நகர ஈற்று சொற்கள் 9. சரிங்களாமா? இதோட நம்ம மொழி மரபு முடியுது. நூன் மரபுல இருந்து மொழி, ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியாகும் எழுத்துக்கள்னு நிறைய மயங்கி வராத எழுத்துக்கள்னு குறித்து பார்த்தோம். எளிமையா தான் இருக்குமா? இன்னும் 2-3 முறை கேட்டு டெஸ்ட் எழுதுங்க. படிச்சுட்டு நிறைய டெஸ்ட் எழுதி ரீகால் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு தேர்வு நேரத்துல உதவும். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 9042030163 and web address www.futurevision.ias.com.